தலம் நிறை கண்ணி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைவகத்தகம் என வினை கடிரேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு தீரல் புய மதைய மத்தள வைரனை உத்தமி பூதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முப்புறமேறி செய்த சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுத்திரமணி வடும் அப்புனமர நிலமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே இப்போது ருக்மணி கல்யாணம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். எல்லா கல்யாணங்களும் பெண் பேர் வருமே தவிர பிள்ளை பேர் வராது. ருக்மணி கல்யாணம் என்பார்களை அன்றி கண்ணபிரான் திருமணம் என்று சொல்லுவதில்லை. மீனாட்சி கல்யாணம் என்பார்களை அன்றி சொக்கலிங்கன் திருமணம்னு சொல்லுவதில்லை. வள்ளியம்மையார் திருமணம் என்பார்களை அன்றி முருகப்பெருமான் திருமணம் என்று சொல்லுவதில்லை. அப்படிதான் எல்லா கல்யாணங்களும், சீதா கல்யாணம், திரௌபதி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், உஷாபரன் பெண் பேர் வரும். என்ன காரணம்? மனம் என்ற சொல்லுக்கு வாசனை என்பது பொருள். வாசனை கல்லிலே இருந்து வராது, இரும்பிலே இருந்து வராது, மலரிலே இருந்து வரும். மனத்துக்கு மூலம் மலர். பெண்கள் மலர். என் குழந்தை புஷ்பவதியானால் பூப்பு நீர் ஆற்று விழா. வள்ளுவர் சொன்னார், மலரினும் மெல்லிது காமம். அப்ப பெண் மலர். அந்த மலரிலே இருந்து அன்பு என்ற நறுமணம் கமழ்கின்றது. அதனை நுகர்கின்றவர் கணவனர். கணவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கண். அவன் கணவன். மணமகளுக்கு கண்ணுக்கு சமானமானவர் கணவனர். கண்ணை இவை காப்பது போலே கணவனை மனைவி காப்பாற்று. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பார் திருவள்ளுவர். ஒரு பழமொழி, ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களாலே. இதற்கு என்ன பொருள்? குடும்பம் ஆவதும் பெண்களாலே, கணவனுக்கு வருகிற துன்பங்கள் அழிவதும் பெண்களாலே. அரிச்சந்திரன் கடன்காரனாக இருந்தான். அவன் மனைவி பேரு சந்திரவதி. அவள் கணவனாரை தொழுது, சுவாமி விரைவிலே கடனை கொடுத்து மறுவேலை பாருங்கள். பெண்மணி, நான் என்ன நோட்டு அச்சிடுறதா? எவ்வாறு தருவேன்னு வருந்தினான். ஐயனே, நான் தங்கள் உடைமை, பெண் மாணிக்கை என்னை விற்று கடன் கொடு. சந்திரவதியை விற்று அரிச்சந்திரன் கடன் தொல்லையிலிருந்து நீங்கினான். சத்தியவான் மாய்ந்து விட்டான். சாவித்திரி யமலோகம் வரைக்கும் போய், அறக்கடவுளே ஆதித்தன் மகனே, என் கணவனை கொடு. அம்மா, நானே ஒன்று செய்வதற்கில்லை, எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறார்கள். இத்தனை தூரம் வந்தபடியினாலே கணவனை தவிர வேறு ஏதாவது கேளு தர்றேன். பெண்ணறிவு நுண்ணறிவு. அறக்கடவுளே, கணவனை தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறீரா? ஆம். நான் மகா மகா பதிவதை, எனக்கு சந்தானம் வேணும், குழந்தை பேரு வேணும். கணவனை கொடுத்தால் தானே மகப்பேறு உண்டாகும். அறக்கடவுள்
சத்தியவான உயிரை விட்டு விட்டான். அப்போ யமனையே ஒடுக்கி மடக்கி அடக்குகிற ஆற்றல் பெண்மணிகளுக்கு. மாண்ட கணவனை மீண்டு எழுப்பி வாழ்ந்தாள். எந்த ஆணாவது மனைவி தவறி போன மாண்ட மனைவி மீண்டு எழுப்பினான் வரலாறு உண்டா? இல்லை. ஆகவே ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களாலே. பெண் என்ற வார்த்தைக்கு பேண் என்று அர்த்தம். தந்தை தாய் பெண். கணவனாரையும் மாமனார் மாமியரையும் மக்களையும் தனதான்யங்களையும் பேணி விரும்பி காப்பாற்றுகின்ற தெய்வம் போன்றவர்கள் பெண்கள். ஆகவே பெண்ணில் பெருந்தக்க யாவுளே கற்பெண்ணின் திண்மை உண்டாக பெறின் என்பார் தெய்வ புலர். அதான் எல்லா கல்யாணம் பெண் பேரால் வரும். ருக்மணி கல்யாணம். அத்திலபுரத்திலே பாண்டவர்கள் 5 துரியோதனாதிகள் 100 பேர் இருந்தார். பொல்லாதவர்கள் துரியோதனாதிகள், பரம சாதுக்கள் பாண்டவர். 100க்கு 5 பேர் தான் நல்லவன் இருந்தான் அன்னைக்கே. அன்றைக்கே 100க்கு 5 நல்லவர்கள்னா இன்னைக்கு என்ன சொல்றது? தர்மராஜா எல்லாருக்கும் நலமே செய்வார். பீமன் எல்லாருக்கும் உதவி செய்வான். ஒரு சமயம் பீமன் சொன்னான், பீரன் மனையவரை பெற்ற தாயனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும் பிறர் வாசை உரைத்தல் பெருமை என்றெனவும் பிறர் துயர் என் துயர் எனவும். கண்ணா மணிவண்ணா, என் உள்ளத்திலே 4 எண்ணங்கள் நிகழ்கின்றன. என் மனைவி தவிர பிற மாதர்களை பார்க்கிற போது என் தாய் குந்தி தேவியை போல பார்க்கின்றேன். பீரன் மனையவரை பெற்ற தாயனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும். அடுத்தவன் உடமை எனக்கு எட்டி பழமா கசக்குது. எனவே சொல்லுவான், நீங்க வந்தா என்ன கொண்டு வர்றீங்க, நான் வந்தா என்ன தர்றீங்க. அடுத்தவங்க சொத்துனா இனிக்கும். பிறர் பொருளை விரும்பக்கூடாது, அதுக்கு அபரிக்கிரகம்னு பேர். பீமன் சொன்னா, பிறர் பொருள் எட்டியே எனவும் பிறர் வாசை உரைத்தல் பெருமை என்றெனவும் பிறர் துயர் என் துயர் எனவும். இறுதியே வரின் என் மன கிடக்க எம்பீரான் இவையென மொழிந்தான். மறலியும் அடியுமாறு மல்லி இயற்கை வலிமை கூறு வாயுவின் மைந்தன். அற்புதமான வாழ்க்கை. அர்ஜுனன் எல்லாருக்கும் நலன் செய்வார். அப்பொழுது துரியோதனன் 5 மனைவியாக அக்னியிலே பிறந்த அந்த அருந்ததியை சபையில நிறுத்தி துகில் உரிந்து விடணும். எவ்வளவு கொடுமை! மாத விலக்காக ஒத்தை துணியோடு இருந்த திரௌபதியை துகில் உரியும்படியான கொடுமை மிகுந்த காலம் கிருஷ்ணாவதாரம். வடமதுரையிலே சிறைச்சாலையிலே அட்டவீகிரியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே கோடி சந்திர பிரகாசமாக தேவகியின் திருவுதரத்திலிருந்து பகவான் திரு அவதாரம் செய்தார். பூபாரந்தீர்க்கு வசுதேவர் கம்சனுக்கு அஞ்சி ஆயர்பாடியிலே நந்தகோபன் வீட்டிலே யசோத வயிற்றிலே மாயை பிறக்கின்றாள். என்னை அங்கே வைத்துவிடு, மாயை கொண்டு வா என்று பகவான் கட்டளையிட்டார். வசுதேவர் குழந்தையை தம்பாளத்தை ஏந்தி கொண்டு போகின்றார். யமுனை வழிவிட்டது. ஆயர்பாடியிலே யசோதை பிரசவித்து மயங்கி இருந்தார். கண்ணவீரானை அங்கே வைத்து விட்டு மாயாதேவியை கொண்டு போயிட்டார். இப்பவும் மருத்துவமனையிலே குழந்தைகளை மாற்றுவார்கள் என்று கேள்வி. அந்த மாயை குவா குவா என்று கதறி அழுதால் மதுரையே அதிர்ந்து விட்டது. கம்சன் ஓடி வந்து வடிவாளை எடுத்தான் மாயையை கொல்லுவது. அந்த மாயாதேவி 1000 தலை 1000 கரங்கள். அடா கம்சா, என்னை கொல்ல உன்னாரே ஆகாது. உன்னை கொல்ல எங்க அண்ணா அவதாரம் பண்ணி இருக்கிறார், அழிகே என்று கோடி சூரிய பிரகாசமாக காட்சி கொடுத்து மறைந்து கம்சன் நடுங்கி விட்டான். என்னை கொல்ல யாரோ பிறந்திருக்கிறார். வேதனை செய்கின்ற பூதனை ஒரு கொடிய அறைக்கு
உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் கொன்று போடுவேன் என்று பயோதரத்திலே ஆலகால விஷத்தை வைத்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற வியாஜமாக குழந்தைகளை கொன்று குவிக்கின்றார். அவள் ஆயர்வாடிக்கு வந்தால் தங்க கலசம் வைத்திருக்கின்ற நந்தகோபன் வீட்டிலே யசோதை 29 நாள் கண்ணபிரானை கொஞ்சிக் கொண்டிருக்கு. அம்மா அந்த குழந்தையை கொடு, பால் கொடுக்கிற. யசோதை மறுத்தாள். அவள் திருகி எடுத்து கண்ணப்பா என் பால் உண்ணப்பா என்று பகவானுடைய பவள வாயிலே தன் பயோதரத்தை வைத்தாள். 29 நாள் குழந்தை பாலு, உதிரம், நாடி, நரம்பு, ஊனு, உள்ளம், உயிர் எல்லாம் சேர்த்து இழுத்து மாண்டே போனால் பூதனை. இப்படி பல்வேறு அரக்கர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான் கம்சன். அத்தனை பேரையும் பகவான் கொன்று குவித்தார். கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் செய்த லீலைகள் பல. அந்த ஆட்சியர்கள் வீட்டிலே போய் பாலு, தயிர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்து உண்பாராம். பாலிலே நெய் மறைந்திருக்கின்றது, கடைந்தால் வெளிவரும். அப்படி உயிரிலே இறைவன் மறைந்திருக்கின்றான், தியானத்தினாலே வெளிப்படுவார். அந்த தியானத்தினாலே வெளிப்படுகின்ற தெய்வத்தை நாம் நுகர வேண்டும். கடைவதனாலே வெளிப்பட்ட நெய்யை பகவான் களவு செய்து உண்டார் என்று அருணகிரியார் சொன்னார். நவநீதமுன் திருடி உரலோடே ஒன்று மரிரகுராமர் சிந்தை மகிழ் மருவோடு நவலோகமும் கை தொழு நிஜ தேவலங்கிருத்த நலமான விந்தை கருவிளை போடு எவையானைய புறமின் மணவாழ சம்பமுரு திரள் வீர மிஞ்சி கதிர்வடிவேல திருவாவினன் குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. நவநீதமுன் திருடி உரலோடே ஒன்றும் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனி. பாலிலே இருந்து வெளிப்படுவது நெய், ஆன்மாவிலிருந்து இறைவன் வெளிப்படுகின்றார். கட்டையிலே கனல் உண்டு, கடைந்தால் கனல் வெளிப்படும். அதுபோல உயிர்க்குயிராக இருக்கின்றான். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே மணிவாகும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா சிவபுராணம். நல்லவர்களை பார்த்து பால் போன்ற உள்ளம் உடையவன் சொல்லுவார். அது வெண்மைக்காக வரது. எந்த பொருளிலும் இல்லாத ஒரு பெருமை பாலுக்கு உண்டு. பால் வியாபாரிகள் பாலிலே எவ்வளவு தண்ணீரை கலந்தாலும் காட்டி கொடுக்காது. நிறத்தை கொடுத்து, விலையை கொடுத்து, பெருமையை கொடுத்து. அதுபோல தன்னை அடுத்தவர்களுக்கு எல்லா நலங்களையும் பகிர்ந்து கொடுக்கின்ற உத்தம குணம் படைத்தவர்கள் பால் போன்ற உள்ளம் படைத்த தாய்மார்கள் பாலை காய்ச்சுவார்கள். பாலையா காய்ச்சுகிறார்கள், தண்ணீரை வற்ற வைப்பார்கள். பால் வெகுண்டு ஏ அக்னி பகவானே என்பால் தஞ்சம் புகுந்த என் நண்பனாகிய தண்ணீரை கொல்ல பார்க்கிறாய், என் உயிரை கொடுத்து என் நண்பனை காப்பாற்றுவேன் என்று பால் முழுக்க மேலவர். பாலே கோவிக்காதேன்னு சொட்டு தண்ணீரை விட்டு அடங்கி உள்ளே போ. பாலில் நீர் தீ அணுக பால் வெகுண்டு தீ புகுந்து மேலும் நீர் கண்டமையும் மேன்மை போல் என்பது நீதி வென்றார். இந்த உடம்புக்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே சிவம். டயருக்குள்ள டியூப்பு, டியூப்புக்குள்ள காத்து. காத்து கண்ணுக்கு தெரியாது, அதுதான் காரை நடத்துகிறது. அப்படி கண்ணுக்கு தெரியாத கடவுள் அகில உலகத்தை நடத்துகின்றார். கடவுவதனாலே அவனுக்கு கடவுள்னு வேறு, இயக்குவதனாலே இயவுள்னு வேறு. அந்த தெய்வம் ஆயர்பாடியிலே வளர்ந்து குவலையா வீடம் என்ற யானையின் கொம்பை முறித்து கம்சனை கொன்று உக்ரசேனனை
சிறையிலிருந்து விடுவித்து உக்ரசேனனுக்கு முடிசூற்று விழா செய்தார். புல்லை களைந்தால் ஒழிய நெல் வளராது. அப்படி துஷ்டர்களை அழித்தால் ஒழிய நல்லவர்கள் வாழ முடியாது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர் என்பார் திருவள்ளுவர். அப்பொழுது குண்டினபுரத்திலே மகாலட்சுமியே ருக்மிணியாக அவதரித்தார். கடல் தண்ணீர் சிப்பியிலிருந்து முத்தாக வருவது போலே யாருடைய கருணா கடாட்சம் பட்டால் கோவனாண்டி குபேரனாக ஆவானோ அந்த திருமகளே மண்ணுலகத்திலே பெண்மணியாக அவதரித்தார். அழகின் சிகரம். தேன் மொழி மான் விழி அன்ன நடை மின்னல் இடை பவள இதழ் முத்த நகை. அழகின் சிகரமாக விளங்குகிறாள் ருக்மணி தேவி. அவள் இளமையிலே வேதாகமங்கள்லாம் உணர்ந்தாள். பெண்கள்லாம் நன்றா படிக்கணும். ஒரு பெண் படித்தால் அந்த வம்சமே வளர்ச்சி அடையும். பெண் கல்வி மிக மிக இன்றியமையாது. படிக்க படிக்க அறிவு வளர்ச்சி பெறும். தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு என்பார் ஔவையார். தீட்டுவதனாலே கத்தி கூறாகுது, படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடையும். அதான் வள்ளுவர் சொன்னார், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிப்பதனாலே அறிவு வளர்ச்சி அடையும், அறிவினாலே இன்பம் வரும். இது அருணகிரியார் சொன்னார். அகர முதலென உரைசி எம்பந்தொரட்சரமு அகர முதலென உரைசி எம்பந்தொரட்சரமு அகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட தத்துவ அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாயேன் அறிவை அறிபவர் அறியுமின்பந்தனை புரிய அறிவை அறிபவர் அறியுமின்பந்தனை புரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணிவினின் மலமு நெஞ்சுங்குண ரயமு அற்ற ஒரு காலம் அகர முதலென உலசி ஐம்பந்தொரட்சரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை. அறிவின் இலக்கணம் இன்பம், அறியாமையின் விளைவு துன்பம். எத்தனைக்கெத்தனை அறியாமை இருக்குதோ அத்தனைக்கத்தனை துன்பத்தை அடைவார். துன்பத்தை விளைவிப்பது அஞ்ஞானம், இன்பத்தை நமக்கு வழங்குவது ஞானம். எல்லாரும் ஞானத்தை பெற வேண்டும். படிப்பதனாலே நம்மிடத்தில் இருக்க ஞானம் வளர்ச்சி அடைகிறது. அதான் பட்னத்து சுவாமிகள் இறைவனை பற்றி பாடுற போது கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் இணையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே. பிழைகளுக்கெல்லாம் தலையாய பிழை கல்லாப்பிழை. கடையில் இருக்கிற புத்தகம் எல்லாம் வாங்கி படிக்க கூடாது. புத்தியை கெடுக்கின்ற புத்தகங்களும். அதான் வள்ளுவர் கற்க கசடரே கற்பவை, படிக்க வேண்டியதை படிக்கணும். ஞான நூல்களை ஓத வேண்டும். அப்படி படிப்பதனாலே ஞானம் வளரும், ஞானத்தினாலே இன்பம் வரும். ராகவா, இந்த ராஜ்யம் பரதனுக்கு, உனக்கு நாடு இல்லை, உடுத்த உடையோடு காடு போன்னு சொன்னா கைகேசி. வசிஷ்டரத்தே ஞான வாசிட்டம் பாடம் கேட்ட ராமச்சந்திரமூர்த்தி இப்போதே புறப்படுறேன். அந்த வினாடியிலே கானகத்துக்கு புறப்பட்டேன். அங்கே கம்பர் பாடினார்,
இப்பொழுது எம்மானோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. நாடு இல்லை காடு போன்ற வார்த்தை கேட்டனே பகவானுடைய திருமுகன் தாமரையை வென்றுவிட்டது. காரணம் ஞானம். அவர் திருவாக்கு வந்து என்ன வென்றது அம்மா? மன்னவன் பணி அன்றாயில் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. இதான் ஞானத்துக்கு அடையாளம். ஆண்களும் பெண்களும் இடையராது நல்ல நூல்களை ஓத வேண்டும். ஓதுவது ஒழியே. ருக்மிணி அம்மையார் கல்லாத கலை இது. அவள் பொறுமையிலே நிலமகள், அறப்பண்பிலே மலைமகள், அறிவிலே கலைமகளாக சீரின் சிறப்போடு வளர்கின்றார். அப்பொழுது அவளுடைய தமையன் ருக்மிணி பேர் தன் சகோதரியாகிய ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டான். சூரசேனனுக்கு 5 பெண்கள் 5 ஆண் குழந்தை. அது மூத்தவள் குந்தி தேவி. குந்தி தேவியின் மக்கள் தான் பாண்டவர்கள். அந்த குந்தியின் தம்பியாகிய வசுதேவருடைய மகன் வாசுதேவன். குந்தியினுடைய இன்னொரு தங்கை இருந்தால் அவள் வேறு சாத்துவதி. அவளை சேதி நாட்டு மன்னன் தமகோஷம் திருமணம் செய்து கொண்டார். அந்த தமகோஷனுடைய மகன் சிசுபாலன். கண்ணபிரானுக்கு அத்தை மகன். ருக்மிணிக்கு கண்ணபிரானிடத்திலே காதல். அவள் தமையன் ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிடுகின்றான். காதலுக்கு நடுவே மோதல். பெண் பிள்ளை என்ன செய்வாள்? தெய்வத்தை நினைந்து உருகுகின்றாள். இப்படி அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தகராறு. ருக்மிணிய திருமண விஷயத்திலே அமைதி இல்லை. அதனாலே சில காலம் அந்த திருமணம் காலம் தாழ்த்தப்பட்டது. அப்போது பகவான் துவாரகையிலே வாழ்கின்றார். நீதி நெறிகளை எல்லாம் மக்கள் உணருமாறு செய்து மக்களே தெய்வமாக ஆகலாம் செய்கையினாலே கஜேந்திரம் என்ற யானை எல்லாராலே வணங்க பெற்ற கஜேந்திரன் ஆழ்வாராக ஆனார். பட்சியாகிய ஜடாயு பகவான் என்று அழைக்கப் பெற்றார். விலங்குகளே தெய்வத்தன்மையை பெறுகின்ற போது மனிதர்கள் பெற முடியாத. அதத்தான் சித்தமன அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே என்பார் மணிவார். ஆகவே கண்ணபிரான் கருணையினாலே ஆட்சி புரிந்து மக்களெல்லாம் தெய்வமாக விளங்குமாறு செய்கின்றார். இந்த பரிசவேதின்னு ஒரு கல்லு, அது இரும்பு மேல வச்சா இரும்பு தங்கமாகிவிடும். இதத்தான் தாயுமானார் நவலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். கண்ணபிரானுடைய ஆட்சி மாட்சியாக இருக்கின்றது. மக்கள் தெய்வமாக வாழ்கிறார். மக்கள் துயரத்தை துடைத்து புதுவரி போடாமல் இருக்கிற வரியை உயர்த்தாமல் கண்ணபிரான் ஆட்சியிலே வறியவர்கள் இல்லை, யாச்சிக்கின்றவர்கள் இல்லை. எல்லோரும் கோடீஸ்வரனாக அறநெறி வழுவாதவர்களாக செம்மையாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணபிரான் ஆட்சியிலே பெண்மணிகள் எல்லாம் கற்பு தெய்வங்களாக விளங்குகிறது. அதுதான் கம்பர் கற்பினில் நின்றது காலமாறிய. அப்பொழுது
ருக்மணி தந்தையாகிய பீஷ்மகன் தன் மகளுக்கு சுயம்பரம் என்று மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பினார். அந்த காலத்திலே தாய் தந்தைகள் பெண்ணை தன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது. ராஜராஜாக்களை எல்லாம் அழைத்து வரிசையாக ஆசனம் அமர்த்தி பெண்ணுக்கு எல்லாரையும் அறிமுகம் செய்து அவள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மாலையிடுவாள், கல்யாணம். தானே வரிப்பது, அதான் சுயம்பரம். சுயமாக வரிப்பது. பெண்களுக்கு உரிமை இருந்தது. ஆண்களுக்கு எத்தனை உரிமையோ அத்தனை உரிமை பெண்களுக்கு உண்டு. அதான் 7ஆம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ அப்பன் நீ அம்மை நீ ஐயனு நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதர். ஒப்புடைய பெண்களை அடிமையாக எண்ணக்கூடாது. ராஜாக்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து விடுதிகளில் தங்கி அன்னைக்குதான் திருமணம். எல்லாரும் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அவர்களுக்கு என்று ஒதுக்கிய ஆசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். முதல் சீட்டிலே சிசுபாலன், அடங்காத துர்குணம் உடையது. ருக்மிணி அம்மையாருடைய அண்ணன், அம்மா நீ சிசுபாலனுக்கு தான் மாலையிட வேண்டும் என்று கட்டளை பெறும். பெண் பிள்ளை என்ன செய்வாள் பாவம்? அந்தரங்கமாக இறந்து கண்ணபிரானுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதினாள். எல்லாமாய் அல்லவுமாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய பரம்பொருளாகிய கண்ணபிரானுடைய பாத கமலங்களுக்கு பல கோடி வணக்கம். எங்கள் அரண்மனையிலே நிகழ்கின்ற சுயம்பரத்துக்கு தேவரீர் வந்து எனக்கு மலர் மாலையிட்டு என்னை மணந்து கொள்ள வேண்டும். தங்களை திசை நோக்கி தொழுகின்ற அப்பலை ருக்மிணி என்று கையெழுத்திட்டு அது ஒரு கிழவேதியர் கையில கொடுத்து, சுவாமி இதை கொண்டு பகவான் கிட்ட கொடுங்கள், அவர் சந்தோஷமாய் இருக்கிற போது கொடுங்கள், எம்பெருமான் இந்த சுயம்பரத்தில் வந்து என்னை மணந்து கொள்ளட்டும் என்று அன்புள்ள விண்ணப்ப கடிதத்தை அனுப்பினார். அந்த வேதியர் அந்த கடிதத்தை கொண்டு போய் பகவானிடத்திலே தனிமையிலே கொடுத்தார். பெருமான் அதை படித்து பார்த்து உள்ளம் உவந்தார். லட்சுமி தானே இவர் நாராயணன். தன் தமையனார் பலராமத்தில் ஆலோசனை பண்ணி பரிவாரங்கள் புடைசூழ துவாரகாபுரியிலிருந்து அந்த குண்டினபுரத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த திருமணம் என்னமா நிகழ்கிறதோ என்று காணும் பொருட்டு வருவது போல ஆதித்த பகவான் கிழக்கே உதயம் செய்தார். அந்த உதய பானுவாகிய கதிரவனை ருக்மிணி வணங்கினார். அந்த காலத்திலே திருமணத்திற்கு முந்தி தேவியை வழிபடுகின்ற வழக்கம் இருந்தது. தேவிதான் எல்லாருக்கும் எல்லா வகையான நலங்களையும் அருள வல்லவர். நதியிலே மணலினாலே காத்யாயனி என்ற தெய்வத்தை அமைத்து எங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல கணவன் வர வேண்டும் என்று பெண்கள் அந்த பரமேஸ்வரை வழிபடுவதுதான் பாவை வழிபாடுன்னு சொல்லுவார். அதை வைத்துத்தான் ஆண்டாளம்மையார் திருப்பாவை பாடி. அந்த பாவை வழிபாடு தேவையெல்லாம் தரும். எனவே ருக்மிணி அம்மையார் அவர்கள் தேவியை வழிபடும் பொருட்டு தோழிகள் புடைசூட அந்த நகரத்திலே உள்ள தேவியின் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினாள். எல்லா உலகங்களுக்கும் தாயாக விளங்குகின்றவள் தேவி. அந்த ருக்மிணி தேவி தாராகணங்களுக்கு நடுவே முழு நிலா வருவது போலே தோழி பெண்கள் புடைசூழ
திருத்தேரின் மேல ஆரோகணித்து பூஜைக்குரிய சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உமாதேவியார் திருக்கோயிலை அடைந்தாள். பூஜைக்கு 2 அங்கங்கள் வேண்டும். ஒரு ரயில் ஓட வேணுமான 2 தண்டவாளங்கள், ஒரு பட்சிக்கு 2 சிறகு. அதுபோல பூஜைக்கு 2 அங்கங்கள், ஒன்று அன்பு, ஒன்று ஆச்சாரம். பூஜையை அன்பாக செய்ய வேண்டும், ஆச்சாரமாக செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொன்னார். கும்பர்கள் சுவாமி நமோ நமே, கும்பர்கள் சுவாமி நமோ நமே, எம்பெருமானே நமோ நமே, உன் தொழி மோகா நமோ நமே என நாளும் உன் புகழே பாடி நான் இனி உன் புகழே பாடி நான் இனி அன்புடனாச்சார பூஜை செய்து உந்திடவீனாள் படாதது, உந்திடவீனாள் படாதது புரிவான் அருணகிரி பெருமான் திருவாக்கு. கும்பர்கள் சுவாமி நமோ நமே. நமே என்ற சொல்லுக்கு நமஸ்காரம் என்பது ஒரு பொருள். மா என்னுடையது, நான் இல்லை. நமே என்னுடையதல்ல, தத்போதம் இழந்து விடுது. கும்பர்கள் சுவாமி நமோ நமே, எம் பெருமானே நமோ நமே, உன் தொடி மோகா நமோ நமே என நாளும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை. ருக்மணி தேவி உமாதேவியாருடைய கோயிலுக்குள்ளே சென்று அந்த அம்பியனுடைய திருவுருவத்துக்கு தூய்மையான நீர், எண்ணெய், மாக்காப்பு, பாலு, தயிர், நெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், அந்த அபிஷேக பொருள்களையெல்லாம் கொண்டு உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி, தேவி அம்மா எனக்கு கண்ணபிரான் கணவனா வர வேண்டும், பராசக்தி உன்னை தவிர வேறு துணையில்லை என்று தேவியை துதிக்கின்றாள். தரணியில் அரணிய முரணிரணிய நுடல் தனை நகனுதி போது காடோங்கு நெடுங்கிரி யோடேந்தி பயங்கரி. தரணியில் அரணிய முரணிரணிய நுடல் தனை நகனுதி போது காடோங்கு நெடுங்கிரி யோடேந்தி பயங்கரி. தமரிக பரிபுர ஒலி கொடு நட்டனவில் தரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திரன் வேதாந்த பரம்பரை சரிவளை விதி சடை எரிபுரை வடிவினல் சததள முகுளித தாமாங்குதமெந்திரி தாளாந்தர அம்பிகை தருவதி சுரரோடு கருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரீர நகரண வடவையில் மிகமத புலகித இளமுலையிட நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கின இறுகிய சிறிவிரையுடைய மபடையன நீர் கொளவரின் யானேங்குதல் கண்டெழில் தானேந்து ஒழுங்குயில் இடுமறி ஒழுதினீரவரையிடையில் இடுமன கரதர ஏகாம்பர இந்திரை மோகங்க சுமங்கலை எழுதிய படமென இருளறு சுடரடியுடை தொழில் மௌனிகள் ஏகாந்த சுகந்தரி
பாசாங்குத சுந்தரி கரணம் மரணம் மலமுடு உடல்படு கடுவினை கடனினை காலாந்தரி கந்தரி நீராஞ்சனி நஞ்சுமி கதநெறி கணமன குணமணி அணிபணி கனவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனைகளனினை எலர் உயிரவி பைரவி கௌரி கமலை குழை காதாந்த வெழுங்கழு நீதோய்ந்த பெருந்திரி கரை பொழுதிருமுக கருணை உலகழி கடலினை பெறவளர் காவேந்திய பங்கிழி மா சாம்பவி தந்தவன் இதுபோல தமிழ் உலகத்திலே அம்பிகையை பற்றி இந்த பாடல். தரணியில் அரணிய முரண் இரணிய நுடல் தனை நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஒடேந்து பயங்கரி தமரி கவரி புற ஒதி கொடு நடனில் தரணி சதுர்மலை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவள விரிதட எரிபுரை வடிவினதள முகுளித தாமாங்குதவென்றிருதாளாந்தர அம்பிகை தருபதி சுரருடு தருவிய அசுருக தரவடி முடிபொடி தானாம்படி செங்கையில் வாழ்பாங்கி தங்கரி இரணகரணமடமையில் மிகமத உலகித இளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கின இனிகைய சிறிபிரையுடையமபடையனுயிர் குளவரின் யான் எங்குதல் கண்டறிதான் என்று கொடுங்குயில் இடுபறி கொடுதிரி இரவலை இடுமன கரதலைய காம்பர இந்திரை மோகாங்கு சுமங்கல எழுதிய வளமென இருளது இடைதொழியும் ஏகாந்த சுகந்தரு பாதாங்குத சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல்படி கடுகினை கடனினை காலாந்தரி கந்தரி நீராஞ்சனி நஞ்சுமி கனநெறி கணவன குணமணி அணிபணி கனவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கதைகளன் இணையலர் உயிரவி பைரவி கௌரி கமல குழை காதார்ந்த எழுங்கள் நீ தோய்ந்த விருந்திரி கரைபொழி திருமுக கருணையில் உலகிழி கடனிலை விரவளது காவேந்திய பங்கிழி மா சாம்பவி தந்தவன். இப்படி ருக்மிணி தேவியாரா தேவியை துதி செய்து அம்பாளையா அலங்காரம் பண்ணி ஆராதனை செய்து அந்த தேவி கிட்ட மாலையத்தான் மணமகனுக்கு இட வேண்டும். அந்த சிறந்த மலர் மாலை எடுத்து திரும்பினால் அங்கே தெய்வம் வந்து நிற்கிறார். கிருஷ்ணர் நீலமேக சியாமளன் கோடி சந்திர பிரகாரம் தேடி வந்த தெய்வம் ஓடி வந்து கண்ணபிரானுடைய கழுத்திலே அந்த மலர் மாலை இட்டாள் ருக்மிணி. பகவான் பிராட்டியாருடைய கரத்தை பற்றி தேதியிலே வைத்துக் கொண்டார். எம்பெருமான் பலராமன் முதலாகிய அன்பர்கள் புடைசூழ துவாரைக்கு புறப்பட்டார். இதை அறிந்த ருக்மி ரத கஜ தொரக பதாதி சதுரங்க சேனைகள் இவன் வெண்ணையின் தேடினா இப்ப பெண்ணையும் திரறான். யாருடைய அனுமதி பெற்று என் தங்கையை கொண்டு போகிறான்? சேனைகளை எல்லாரும் போருக்கு புறப்படுங்கள். தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு தகு திகு திகு தகுதகன கனஜகுதம் தந்தரி தகுத தத்த தகுதீரோ தனதன தனதன தந்தந்தன தரக்கையும் உடுக்கையும் யாவும் பெரிய யுத்தம். ருக்மிணி அம்மையார் சொன்னார்கள், சுவாமி இத்தனை பேரையும் கொன்றா அத்தனை பெண்களும் கணவனை இழப்பார்கள். என் கழுத்திலே மாங்கல்யம் தரிக்கின்ற அன்னைக்கு பல பேர் மாங்கல்யம் இழக்கக்கூடாது. கருணை வடிவான பகவான் ருக்மி முதலாகி அவர்கள் எல்லாம் வென்று துவாரகாபுரிக்கு சென்று உறவினர்கள் வேத வித்துக்கள் புலவர்கள் எல்லாரும் புடைசூழ ருக்மிணி அம்மையாரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இப்படி ருக்மிணி அம்மையாரை கண்ணபிரான் திருமணம் செய்து கொண்டு அருளினார். அங்கு இன்னிசை அரங்கு, நல்ல வேத வித்துக்கள் வேத மந்திரம் சொன்னார்கள். தமிழிசை வாணர்கள் தமிழ் பாடினார்கள். உயர்ந்த நடன அரங்கு நிகழ்ந்தது. எல்லாரையும் கண்ணபிரானையும் ருக்மிணி அம்மையாரையும் வாழ்த்தி பகவானுடைய அருள் பெற்றார்கள் என்று சொல்லி ருக்மிணி அம்மையார் திருமணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன்.
உருவாய் அருவாய் உளதாயிர மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே.